ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் செஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். அண்ட் தென் அதில் பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க, எந்த இயரில் நடந்தது, எந்த பிளேஸில் நடந்தது, எந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அந்த செஷன்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருந்தது அப்படின்றத பார்க்கலாம். வரிசையா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது 1885 என்ன செஞ்சாங்க, ஃபார்ம் பண்ணாங்க. கரெக்டா? அதோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நம்மளுக்கு பாம்பேல நடந்தது. பாம்பேல நடக்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது டைரக்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்மளுக்கு வந்து வரலாம். டபிள்யூசி பானர்ஜிக்கு பதிலாக சுரேந்திரநாத் பானர்ஜின்னு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ டபிள்யூசி பானர்ஜி அதில் நீங்கள் கன்ஃபார்மாக இருக்கணும். அண்ட் தென் இதில் வந்து 22 டெலிகேட்ஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் ஜென்ரல் செக்ரட்டரியாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூமன் இருக்காரு. தாதாபாய் நரோஜி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்ற நேம் கொடுத்தது யாருன்னா தாதாபாய் நரோஜி. எந்த இடத்துல எக்ஸாக்டா இந்த செஷன் நடந்தது, காங்கிரஸ் செஷன் ஃபர்ஸ்ட் செஷன் நடந்தது அப்படின்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் செஷன். செகண்ட் செஷனோட இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து நடந்திருக்கு. அண்ட் தென் 1886, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் 4 செஷன் தொடர்ந்து, அதாவது எல்லா வருஷமும் 1918 வரைக்குமே வருஷம் டிசம்பர் மாதம் நம்மளுக்கு ஐஎன்சி காங்கிரஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அதில் எல்லாத்தையுமே நம்மளால படிக்க முடியாது. நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கதா படிக்கிறோம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது 4 வருஷம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், தொடர்ந்து கொடுத்துருக்கோம். 4 வருஷமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வருஷம். 1885, 1886, 1887 அண்ட் 1888. இதில் ஃபர்ஸ்ட் செஷன் என்னென்னு பார்த்துருக்கோம், பாம்பே, டபிள்யூசி பானர்ஜி. அண்ட் செகண்ட் செஷன் வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஊர் என்னது, கல்கத்தா. கல்கத்தாவில் பிரசிடெண்ட்டாக இருந்தது யாருன்னா தாதாபாய் நரோஜி. இதில் நீங்கள் இன்னொரு ஒரு ட்ரிக் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து எந்த ஊர்ல அந்த செஷன் நடக்குதோ கன்வென்ஷனா, அந்த ஊர்க்காரங்க வந்து அதுல பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க. அவங்க வந்து வேற ஒரு ஊர்ல தான் போய் நிப்பாங்களே தவிர அவங்களோட ஊர்லயே அவங்க பிரசிடெண்டா நிக்க மாட்டாங்க அந்த செஷன்ல. இப்போ வந்து மெட்ராஸ்ல வந்து அந்த செஷன் நடக்குதுன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியை சார்ந்தவங்க பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அந்த செஷன்ல நிக்க மாட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் செஷன் வந்து நம்மளுக்கு யார் பிரசிடெண்டா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நரோஜி இருக்காங்க. இது தாதாபாய் நரோஜியோட 200 இயர் ஆனிவர்சரி அப்படின்றனால கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. தாதாபாய் நரோஜி மொத்தமா 3 டைம்ஸ் வந்துட்டு பிரசிடெண்டா இருந்திருக்காரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அந்த செஷனோட பிரசிடெண்டா 3 டைம்ஸ் அவர் வந்து இருந்திருக்காரு. அண்ட் தென் 200 இயர்ஸ் அப்படின்றனால இவரை பத்தின விஷயங்களும் நம்ம நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியம். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து 1887 அடுத்த செஷன் வந்து மெட்ராஸ்ல நடந்திருக்கு. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாம்பே, நெக்ஸ்ட் கல்கத்தா, அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஊர் அந்த டைம்ல மெட்ராஸ். ஓகேவா? அப்போ இந்த மெட்ராஸ்ல பிரசிடெண்டா இருந்தது யாருன்னா சையத் பக்ருதீன் தியாப்ஜி. அப்போ ஃபர்ஸ்ட் செஷன்ல டபிள்யூசி பானர்ஜி, செகண்ட் செஷன்ல தாதாபாய் நரோஜி, தேர்ட் செஷன்ல நம்மளுக்கு சையத் பக்ருதீன் தியாப்ஜி. 1885, 1886, 1887 இது அப்படியே தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. ஓகேயா? இவங்க தான் யாருன்னா ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்பீல் டு முஸ்லீம்ஸ் டு ஜாயின், அதாவது ஆரம்பத்தில் வந்து முஸ்லீம்ஸ் இல்லை, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு முஸ்லீம்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கான அழைப்பு விடுக்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் ஃபோர்த் செஷன் 1888 அலகாபாத்தில் நடக்குது, நம்ம நேரு பிறந்த ஊரில். ஸோ அலகாபாத்தில் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃபியூலே. இவர் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட். அண்ட் தென் இவர் ஒரு கிறிஸ்டியனும் கூட. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருந்தது டபிள்யூசி பானர்ஜி, ஹிந்து. அண்ட் தாதாபாய் நரோஜி பார்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். சையத் பக்ருதீன் தியாப்ஜி வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஜார்ஜ் உலே வந்து கிறிஸ்டின் கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஸோ நம்மளுக்கு எல்லா கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷனும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகே. அடுத்த செஷனா நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஜஸ்ட் a minute, கிளம்சியா இருக்கல, we will erase it. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த செஷன் வந்துட்டு அடுத்த இம்பார்ட்டன்ட் செஷன் 1891 நாக்பூர் செஷன். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல நேஷனல்னு வேர்டை இந்த வருஷத்தை தான் நம்மளுக்கு ஆட் பண்றாங்க. ஆனந்த சர்லு அப்படின்றவர் தான் அதோட பிரசிடென்டா இருக்காரு. ஓகே, இதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்துட்டு
1896. இந்த செஷன் வந்து நம்மளுக்கு பர்டிகுலராக ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் சாங் வந்தே மாதர்தமை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சிங் பண்ணி அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அது நேஷ்னல் சாங்காக இல்லை, வந்தே மாதரத்தை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்மளுக்கு சிங் பண்ணி நம்மளுக்கு அந்த செஷனில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அது இப்போ வந்து வந்தே மாதரத்தை எழுதி 150 இயர்ஸ் ஆறனால இந்த செஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஹீமத்துல்லா சயானி. எந்த இடத்துல நடந்திருக்கு? கல்கத்தா செஷனில் நடந்திருக்கு. ஸோ வந்தே மாதரத்துக்கான வந்தே மாதரம் நேஷனல் சாங் வந்தே மாதரம் பற்றின கொஸ்டின் வந்து இந்த இயர் வர்றதுக்கு நம்மளுக்கு நிறையா பொட்டென்ஷியல் இருக்கனால நம்ம இந்த இடத்த இன்னும் நல்லா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. வந்தே மாதரம் சாங் எழுதுனது யாரு, ஃபர்ஸ்ட் எந்த மேக்சின் வந்தது, இல்லை எந்த புக்கில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்துட்டு அதை நேஷனல் ஆந்தமாக எடுத்துக்கிட்டாங்க, இருக்கிற எல்லா ஸ்டாண்ட்ஸாவையும் நேஷனல் ஆந்தமாக எடுத்துக்கிட்டாங்களா, அதில் இருக்கக்கூடிய மீனிங் இருக்கா, என்ன மீனிங், அதில் வந்துட்டு நம்ம பாரத மாதாவை எத்தனை ஃபார்மில் வந்து வழிபடலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு 3 ஃபார்ம்ஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாரத மாதா எப்படி இருந்தாங்க, அண்ட் தென் பிரிட்டிஷ் இருக்கிறப்போ பாரத மாதாவோட நிலைமை என்ன, பிரிட்டிஷ் போனக்கப்புறம் பாரத மாதா எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் லைஃப்பை வந்துட்டு அந்த இதுலேருந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ்க்கு எதிர்க்க மக்கள் புரட்சி பண்ணி ஃப்ரீடம் வாங்குறதுக்கான ஒரு சாங்காக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன் வந்து 1905. 1905ஓட இம்பார்ட்டன்ட் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். கரெக்டா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இந்த செஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா பெனாரஸ்ல நடந்திருக்கு. ஜி.கே. கோகலே, கோபால் கிருஷ்ண கோகலே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி. இவரை ப்ரிசைட் பண்ண இந்த செஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். எமர்ஜென்ஸ் ஆஃப் மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரமிஸ்ட். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல மாடரேட் தனியாக ஒரு குரூப்பாகவும் எக்ஸ்ட்ரமிஸ்ட் தனியாக ஒரு குரூப்பாகவும் பிரிக்கிறாங்க. எதுக்குன்னா வந்துட்டு சுதேசி மூமெண்ட்டை வந்துட்டு பெங்கால்லையே நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா, இல்லை பேன் இந்தியா மூமெண்ட்டாக கொண்டு போகலாமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சில குரூப் வந்து இதை வந்து நம்ம பெங்கால்லையே நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில குரூப்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேன் இந்தியா லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்வயராஜ் கொண்டு வரணும் அப்படின்ற பாய்காட் பண்ணி நம்ம வந்து செல்ஃப் ரூல் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட்டில் போகிறவங்க தான் வந்து எக்ஸ்ட்ரமிஸ்ட். ஓகேவா, இதில் எக்ஸ்ட்ரமிஸ்ட் வாண்டட் டு அட்டெண்ட் தி மூமெண்ட் அவுட் சைட் பெங்கால் அண்ட் இன்க்ளூட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வித்தின் பாய்காட். அதாவது வெறுமனே வந்துட்டு ட்ரெஸ் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் பாய்காட்டும் பண்ணணும். கோர்ட்டை வந்து பாய்காட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வெஸ்டர்ன் எஜுகேஷனாக பாய்காட் பண்ணணும். இந்த மாதிரியான நிறைய சட்டத்தை வந்து நம்ம வந்து அதை ஏற்று நடத்துக்க கூடாது. அப்போதான் வந்து பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லையும் பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க. பட் மாடரேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாண்டட் தி மூமெண்ட் டு ரிமைன் கன்ஃபைன்ஸ்ட் டு பெங்காலில் மட்டும் தான் இந்த மூமெண்ட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டில் வந்துட்டு அதாவது இந்த காங்கிரஸ் செஷனில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரெசன்மெண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் ஆஃப் சுதேசி குட்ஸ். இதில் வேற என்ன நடந்திருக்குன்னா சுதேசி குட்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பப்ளிக் மீட்டிங்ஸ் அண்ட் ப்ரொசஷன்ஸ். கார்ப்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஆர் சமிதி அப்படின்றது வந்து ஸ்வதேஷ் பந்தப் சமிதி ஆஃப் அஸ்வின் குமார் தத்தா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வதேஷ் பந்தப் சமிதி அப்படின்றது நம்மளுக்கு மேட்ச் ஃபாலோயிங்ல வந்துச்சுன்னா leaded to Ashwini Kumar Datta. And then வந்துட்டு பாப்புலர் ஃபெஸ்டிவல்ஸ் மேலாஸ் ஆஃப் கணபதி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து பாய்காட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோக் தேட்டர் அதை வந்து பழையபடி வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நேஷ்னலிஸ்ட் சாங்கான அமர் சோவனார் பங்களா வந்து இந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து பாடியிருக்காங்க. சுதேச கீதம் சுப்பிரமணிய பாரதி இந்த டைமில் தான் சுதேச கீதம் பாடியிருக்காங்க. பெயிண்டிங் வந்துட்டு அபேந்திரநாத் தாகூர் வந்துட்டு பெயிண்டிங் மூலியமா அவரோட பாய்காட் அண்ட் வந்து அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்ல இறங்கினது யாருன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ், ஜேசி போஸ்ன்னு சொல்லுவாங்க. நேஷனல் எஜுகேஷன் இன் வெர்னாக்குலர் மீடியம்ல நேஷனல் எஜுகேஷன் கொண்டு வரணுன்ற ஒரு கோரிக்கை வருது. அண்ட் தென் பெங்கால் நேஷனல் காலேஜ் அப்படின்றத ஒன்று உருவாக்குறாங்க. நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனை உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான எல்லா
நிறைய ஈவெண்ட்ஸ் இதில் நடந்திருக்கனால இந்த செஷன் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்திருக்கு. எந்த ஊரில் வந்துட்டு இந்த செஷன் நடந்திருக்குன்னா பெனாரஸ். அண்ட் தென் வந்துட்டு நம்மளுக்கு பிரசிடென்ட் யார்? ஜி.கே. கோகலே, கோபால் கிருஷ்ண கோகலே, பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸாக மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. மாட்ரேட்ஸ் வந்துட்டு பெங்காலில் மட்டும்தான் இந்த ஈவெண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஆல் இந்தியா லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இதோட இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குன்னா ஸ்வயராஜ், செல்ஃப் ரூல், அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் இதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷனை வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்வதேஷி, பாய்காட், செல்ஃப் ரூல் அண்ட் தென் நேஷனல் எஜுகேஷன் இதெல்லாம் இதோட கோலாக இருந்திருக்கு. அண்ட் தென் 1906 நம்ம நெக்ஸ்ட் போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1906 will move on slowly, just a minute. Okay, 1906 அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் செஷன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா. 1885லேருந்து 1888 வரைக்கும் வரிசையாக இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் இது வந்து செட்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் செட். 1880 வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் செட் வச்சுக்கோங்க. 1891 அண்ட் 1896 இங்கே வந்து நம்மளுக்கு நேஷனல் அப்படின்ற வேர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. 1896 வந்து நம்மளுக்கு வந்தே மாதரம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் செட்டாக வந்து நம்ம எதை பார்க்குறோன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 தொடர்ந்து கல்கத்தா செஷன், அதாவது நம்ம இங்கே லாகூர் செஷன் வரைக்கும் வச்சுக்கோங்க. இது வந்து 1911 வந்து நம்மளுக்கு தனியாக அங்கே வந்து எப்படி நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் வந்ததோ இங்கே வந்து நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன சாங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும். ஓகே, இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து இப்போ நேஷ்னல் சாங்கும் நேஷ்னல் ஆந்தமும் நியூஸில் ரிப்பீட்டடாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து 1906 கல்கத்தா செஷன் ஹெடட் பை தாதாபாய் நரோஜி. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் நல்ல ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து கல்கத்தாவில் யார் சார்பாக நிப்பாட்டலாம் அப்படின்றதான் வந்துட்டு ஒரு பெரிய இதாக போயிட்டு இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சார்பில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து திலக்க நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசிடெண்ட்டா. லாலா திலக் அல்லது லாலா லஜ்பத் ராய் வந்து பண்ண சொல்லுவாங்க. பட் மாடரேட் சார்பில் வந்துட்டு ஜி.கே. கோகலே சொல்லுவாங்க. பட் ரெண்டு பேருக்கும் நடுவில் பொதுவாக இருக்கிறவரா தாதாபாய் நரோஜியை வந்துட்டு பிரசிடென்ட் ஆக்கியிருப்பாங்க. ஏன்னா வந்து அப்போதான் கான்ஃப்ளிக்ட் வந்து ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு பக்கம் போகாமல் ரெண்டு பேருக்குமே சார்ந்தவரா நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தாதாபாய் நரோஜியை வந்து பிரசிடென்ட் ஆக்கியிருப்பாங்க. த வேர்ட் ஸ்வராஜ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த செஷனில் தான் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸ்வராஜ் அப்படின்ற டேர்ம் ஃபர்ஸ்ட் மென்ஷன் இன் எந்த செஷன்லனா 1906 கல்கத்தா செஷனில் தாதாபாய் நரோஜி பிரசிடெண்டாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் மாடரேட்ஸ் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து யுனைடெட் கிங்டம் அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் ரூல், இண்டிபெண்ட் ரூல் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நம்மளுக்கு பெருசாகுது. ஸோ நெக்ஸ்ட் செஷனான சூரத் ஸ்பிளிட்டு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1907 சூரத் ஸ்பிளிட்டில் ராஜ் பிஹாரி கோஷ் பிரசிடெண்டாக இருக்கும்போது காங்கிரஸில் ஒரு ஸ்பிளிட் ஏற்படுது. மாடரேட்ஸ் தனியாக பிரிஞ்சிடறாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தனியாக பிரிஞ்சிடறாங்க. நெக்ஸ்ட் செஷன் 1908 மெட்ராஸில் நடக்குது. அங்கேயுமே பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் பிஹாரி கோஷ் தான். அப்போதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஐஎன்சிக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து டிரா பண்றாங்க. ஓகே, அடுத்த செஷன் 1909 லாகூர் மதன் மோகன் மலாவியா எக்ஸ்பிரஸ் டிஸ்அப்ரூவல் ஓவர் ஃபார்மேஷன் ஆஃப். இப்போ வந்து 1909 ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்அப்ரூவல் ஓவர் ஃபார்மேஷன் ஆஃப் செப்பரேட் எலக்டோரேட். நம்மளுக்கு மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் மூலியமா செப்பரேட் எலக்டோரேட் வந்துட்டு ரிலிஜியன் பேசிஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்னது, நம்மளுக்கு இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் தான் நம்ம மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ்னு கூட சொல்லுவோம் இல்லையா. அந்த ரீஃபார்ம்ஸ்ல செப்பரேட் எலக்டோரேட்டுக்கான டிஸ்அப்ரூவலா இந்த செஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன் வந்து 1911 கல்கத்தா செஷன். பிஷன் நாராயண் தார் அப்படின்றவரோட பிரசிடென்சியில் நேஷனல் ஆந்தம் ஜனகணமனவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் செட் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 செட் ஆஃப் செஷன்ஸ் வந்து காங்கிரஸ் செஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் செஷன், அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் செஷன்ஸ். இதில் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது நடுவில். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல இருந்து இந்த செப்பரேட் எலக்டரேட் வரைக்கும் செகண்ட் செட் ஆஃப் செஷன்ஸ். அண்ட் தென் நம்மளுக்கு தேர்ட் செட் ஆஃப் செஷன்ஸ் வந்து இப்போ பிரிஞ்சு போன மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சேர்ற லக்னோ செஷன்ல இருந்து நாக்பூர் செஷன் வரைக்கும் நம்மளுக்கு தேர்ட் செட் ஆஃப் செஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபோர்த் செட் ஆஃப் செஷன்ஸ் இங்க இருக்கு. 4 நம்ம படிச்சோம்னா ஓரளவு நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ தட் நம்ம அதனால இப்படி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சைமன் கமிஷன் செஷன்ல இருந்து கராச்சி செஷன் வரைக்கும் ஒரு செட்டு. இது எத்தனாவது செஷன்? ஃபோர் செட் ஆஃப் செஷன்ஸ். இது வந்து ஃபோர்த் செட். ஓகே, செஷன்ஸ். இது வந்து நம்மளுக்கு ஃபிஃப்த் செட் ஆஃப் செஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து வரிசையாக போகும்போது பார்த்துக்கலாம். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கனால இப்போ பிரிஞ்சு போன எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் வந்து சேர்ற செஷன்னா ஒரு லக்னால சேர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்னால 1916 சேர்றாங்க. ஏசி மஜும்தார் தான் அதோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் 2 ஃபேக்ஷன்ஸ் இன் ஐஎன்சி, தட் இஸ் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். டெத் ஆஃப் கோகலே அண்ட் பெரோசா மேக்தா. இந்த சமயத்தில் ஜிகே கோகலேவும் அண்ட் தென் பெரோசா மேக்தாவும் இறந்துடுறாங்க. லக்னோ பேக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. யார் யாருக்குன்னா முஸ்லீம் லீக்குக்கும் ஐஎன்சிக்கும் நடுவில். ஐஎன்சி அக்செப்டட் முஸ்லீம் லீக் டிமாண்ட் ஆஃப் செப்பரேட் எலக்டரேட். இது நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்கு. ஐஎன்சி அக்செப்ட் பண்ணாங்களா, ரிஜெக்ட் பண்ணாங்களா? லக்னோ பேக்ட்ல ஐஎன்சி அக்செப்டட் முஸ்லீம் லீக்ஸ் டிமாண்ட் ஆஃப் செப்பரேட் எலக்டரேட். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 1917 கல்கத்தால ஆனி பெசன்ட் வந்துட்டு நம்மளுக்கு பிரசிடென்ட் இருக்காங்க. இவங்க ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1925 கான்பூர் செஷன்ல சரோஜினி நாயுடு வந்துட்டு பிரசிடென்டாக இருந்திருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஹியர் வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சின்னு கேட்டாங்கன்னா ஆனி பெசன்ட். இவங்க எப்படி 1917 வராங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நம்மளுக்கு ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இது வந்து நம்மளுக்கு 1916 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதோட ஒரு இம்பேக்டா 1917 ஆனி பெசன்ட் வந்து ஐஎன்சிக்கு வந்து பிரசிடென்டா இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் செஷன் கேப், ஒரு செஷன் நம்ம வந்து பார்க்கல. அது அடுத்த இம்பார்ட்டன்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1919 நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து பிரசிடென்ட்டாக இருந்தவங்க யாருன்னா மோத்திலால் நேரு. அண்ட் தென் வந்துட்டு எந்த ஊரில் நடந்திருக்குன்னா அம்ரிஸ்தர். ஜாலியன் வாலாபாக் வந்து பஞ்சாப்ல தானே இருக்குது. ஸோ அம்ரிஸ்தர் மோத்திலால் நேரு பிரசிடென்ட்டாக இருக்காங்க. ஜாலியன் வாலாபாக்கு வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கிலாஃபத் மூமெண்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2 விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நியூ கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஐஎன்சி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எப்போ வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் ட்ரான் 1908. ஸோ அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜஸ்ட் ஜாலியன் வாலாபாக் மசாக்கரை கண்டம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கிலாஃபத் மூமெண்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன் 1920 நாக்பூர் செஷன், ஸ்பெஷல் செஷன். விஜய் ராகவாச்சாரி வந்துட்டு அதை வந்து ஹெட் பண்ணியிருக்காங்க. என்சிஎம் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்கான ரெசல்யூஷன் மூவ் பண்ணி அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் காங்கிரஸில் என்ன மேட் ஆயிருக்குன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் த்ரூ கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ் அஸ் இஸ் கோல், த காங்கிரஸ் டிசைடட் டு ஹேவ் தி அட்டைன்மெண்ட் ஆஃப் ஸ்வராஜ். அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு ஸ்வராஜ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே 1920 செஷனில் தான் காங்கிரஸ் அஸ் அன் institution as an organization adopted its goal from self-government through constitutional means as it goes to Swaraj through peaceful and legitimate means அப்படின்ற ஸ்டாண்ட்ல வந்து நிற்கிறாங்க. Thus committing itself as an extra constitutional mass struggle, some important organizational changes were made. அதனால சில ஆர்கனைசேஷனல் சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க. என்னென்னா காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி 15 மெம்பர்ஸ் கொண்ட காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியை செட் பண்ணி இதுல இருந்து இண்டிபெண்டன்ஸ்க்கான நம்மளோட ஸ்வராஜ்க்கான ஒரு
பிளான் வந்து போட்டு அந்த ஒர்க்கிங் கமிட்டி வந்து கொண்டு போகிறாங்க. ப்ரொவிஷனல் காங்கிரஸ் கமிட்டிஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்லையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ப்ரொவிஷனல் காங்கிரஸ் கமிட்டிஸ் வேர் ஆல்சோ ஆர்கனைஸ்ட். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் நடந்திருக்குங்களா. 1920s ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் ஐஎன்சி. நெக்ஸ்ட் வந்து 1922 இட்ஸ் காயால நடந்திருக்கு பிளேஸ். அண்ட் தென் வந்துட்டு பிரசிடெண்டாக இருந்தவர் சிஆர் தாஸ். ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் காங்கிரஸ் கமிட்டிஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் கிரவுண்ட்ஸில் பண்ண அந்த காங்கிரஸ் கமிட்டியை திரும்பி ஒரு ரீகான்ஸ்டியூஷன் பண்ணுறாங்க. ஜின்னா வந்து லெஃப்ட் ஆறாரு. ஸோ வந்து இது வரைக்கும் அப்போ நம்மளுக்கு ஜின்னா வந்து ஐஎன்சியில் இருந்திருக்காரு. த கொஸ்டின் ஆஃப் கவுன்சில் என்ட்ரி பிட்வீன் தி டூ ஸ்கூல்ஸ் தாட் ரிசல்டட் இன் டிஃபீட் ஆஃப் தி ஸ்வராஜிஸ்ட் ப்ரப்போசல் ஆஃப் எண்டிங் ஆர் வெண்டிங் தி கவுன்சில்ஸ். அண்ட் தென் வந்து 1923 காக்கிநாடா செஷன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டராக வராரு. இவர் ஐஎன்சி பிரசிடென்ட்டாக வரும்போது இவர் தான் வந்து யங்கஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட்டாக இருக்காரு. சிஆர் தாஸ் அண்ட் அதர் லீடர்ஸ் broke away from ஐஎன்சி. ஐஎன்சியில் வந்து விலகி போகிறாங்க. விலகி போயிட்டு ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ற ஒன்றை வந்துட்டு, அதாவது ஐஎன்சி வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கம், அதுலேருந்து பிரேக் ஆகி ஸ்வராஜ் பார்ட்டியாக வந்து இன்னொன்று வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சிஆர் தாஸ் பிரசிடென்ட் ஓவர் தி செஷன் வென் ஹி வாஸ் இன் ஜெயில். மௌலானா அபுல் கசாத் பிகம் தி யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. அடுத்து நம்மளுக்கு 1924 பெல்காம் செஷன். இப்போ வந்து இந்த இயர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்து கொஸ்டின் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் தி லாஸ்ட் டைம் மோகன்லால் கரம்சந்த் காந்தி பெல்காம் செஷனில் பிரசிடெண்ட்டாக வந்து ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருக்காரு. அண்ட் தென் வந்து 1925 கான்பூரில் சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சியாக இருக்காங்க. இதுவுமே வந்து நம்மளுக்கு இது என்னது, இப்போ நம்ம 2025 இருக்கோம். இது 1925 நடந்திருக்கு. ஸோ 100 years is an important year. UPSC can ask questions on this. Okay. நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் செட்டுக்கு வரோம். 1927 சைமன் கமிஷன் செட். சைமன் கமிஷன்லேருந்து நம்மளுக்கு கராச்சி செஷன் வரைக்கும் போகுது. சைமன் கமிஷன் 1927 நம்மளுக்கு வராங்க. அப்போ நம்மளுக்கு ஐஎன்சி செஷன் எங்கே நடந்திருக்குன்னா நம்ம ஊர் மெட்ராஸில் நடந்திருக்கு. எம்ஏ அன்சாரி, இப்போ மெட்ராஸ் எம்ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஏ அன்சாரி மெட்ராஸ் மெட்ராஸ் செஷனில் பிரசிடெண்டாக இருந்திருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்றத அந்த ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இந்த 1927 இருக்கட்டும் 1929 இருக்கட்டும் அடிக்கடி யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இங்கே வந்துட்டு அடாப்டடு ரெசல்யூஷன் ஃபார் பூர்ண ஸ்வராஜ் 1929 லாகூர் செஷன் ஜவஹர்லால் நேரு பிரசிடெண்டாக இருக்கும்போது அந்த செஷனை அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஸ்வராஜ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி 26th Jan இண்டிபெண்டன்ஸ் டேவா டிக்ளேர் பண்ணுறாங்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை இந்த இடத்துல லான்ச் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இதோட இதே மாதிரி முக்கியமான ஈவெண்ட் நம்மளுக்கு வேற என்ன இருக்குது? நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நம்ம எந்த இயர் பார்த்தோம்? 1920 நாக்பூர் செஷனில் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம மூவ் பண்ணி அடாப்ட் பண்ணுறோம். மூவ் பண்ணி அடாப்ட் பண்ணது ரெண்டுமே ஒரே வருஷம். இங்கே பூர்ண ஸ்வராஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடாப்ட் பண்ணது வந்து 1927 அண்ட் பாஸ் பண்ணது வந்து பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் வந்து 1929. நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 1928 கல்கத்தா செஷனில் மோத்திலால் நேரு ப்ரிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே இடத்துல தான் நேரு ரிப்போர்ட், அதாவது சைமன் கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சவால் மாதிரி விட்டுருப்பாங்க. இந்தியன்ஸ்க்கு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நேரு தலைமையில், அதாவது இந்த இடத்துல நேருன்ற போது ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேருவோட தலைமையில் நேரு ரிப்போர்ட் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நேரு ரிப்போர்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், சத்யமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து கோலாக வச்சுருக்கீங்களே. நம்ம என்ன பார்த்தோம், காங்கிரஸோட ஸ்டாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு 1920 செஷன்லேயே அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் த்ரூ கான்ஸ்டியூஷனல் மீன்ஸில் இருந்து நம்ம ஸ்வராஜ் த்ரூ பீஸ்ஃபுல் அண்ட் லெஜிட்டிமேட் மீன்ஸுக்கு போயிட்டோம். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் நேரு ரிப்போர்ட்டில் டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா.
அதனால அடுத்த செஷன் மோதிலால் நேரு வந்து அவங்க அப்பா 1928 மோதிலால் நேரு பிரசிடென்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து 1929 இங்கே ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது இல்லையா, அந்த இதில் அடுத்த வருஷத்தில் லாகூர் செஷனில் ஜவஹர்லால் நேரு பிரசிடென்ட் ஆகி இந்த ஸ்டாண்ட்ஸை வந்து மாற்றி எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் தான் வேணும், நாங்கள் இப்பயே இண்டிபெண்டன்ஸ் டேவை அனௌன்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு 26 ஜான் 1930 வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டேயை வந்து நம்மளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கமமரேட் பண்ணி தான் 26 ஜான் 1950 வந்துட்டு நம்மளுக்கு ரிபப்ளிக் டே வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. 1931 கராச்சி செஷன் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பிரசிடெண்டாக இருந்தாங்க. அப்போ வந்து 1931 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1931 அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ காந்தி இர்வின் பேக்ட் வந்து சைன் பண்றாங்க அந்த டைம்ல. அண்ட் தென் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன், அடிக்கடி நம்மளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய செஷன். ஓகே, செஷன் அடிக்கடி நம்மளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய செஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் நேஷனல் எக்கனாமிக் ப்ரோக்ராம் அப்படின்ற ரெசல்யூஷனை பாஸ் பண்றாங்க. காந்தி நாமினேட்டட் டு ரெப்ரசன்ட் ஐஎன்சி, காந்தியை வந்துட்டு ஐஎன்சியை செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காந்தியை வந்துட்டு ஐஎன்சி சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் அடுத்த செட் வந்து நம்மளுக்கு 6th செட்டு. இதை நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் லக்னோ LFHT அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்னோ, ஃபசில்பூர், ஹரிபுரா, திரிபுரி செஷன்ஸ். இதில் வந்து LF வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிசைட் பண்ணவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. LF அதாவது லக்னோ அண்ட் ஃபசில்பூர் செஷனை ப்ரிசைட் பண்ணது நம்மளுக்கு ஜவஹர்லால் நேரு. அண்ட் தென் வந்துட்டு HT ஹரிபுரா திரிபுரியை நம்மளுக்கு வந்துட்டு ப்ரிசைட் பண்ணது வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் ப்ரிசைட் பண்ணியிருப்பாங்க 2 செஷன். இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு எலெக்ட் ஆயிருப்பாங்க. பட் ஹீ விலகிடுவாங்க. ஓகே, பட் ஹி ரிசைன்டு ஃப்ரம் ANC டியூ டு காந்தியோட ஒரு கருத்து வேறுபாடுனால நமக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஐஎன்சியை விட்டு விலகியிருப்பாங்க. ஓகே, இது நம்ம பார்க்கணும் ஒரு நிமிஷம். 6th செட்டில் ஓகே, இப்போதான் வந்துட்டு 1936 ஜவஹர்லால் நேரு சோஷியலிஸ்ட் ஐடியாஸை வந்துட்டு நம்மளோட ஐஎன்சிக்குள்ளே கொண்டு வராங்க. அண்ட் தென் ஃபசில்பூர் செஷன் தான் ஃபர்ஸ்ட் செஷன் என்ன வில்லேஜ். நீங்கள் வந்து இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. காந்தி தான் வந்து வில்லேஜ் செஷன் நடத்தியிருப்பாங்க. பட் அங்கே வந்து நம்மளுக்கு காந்தி வந்து எந்த ஊரில் இருந்தார்? பெல்காம் செஷன். ஸோ இட்ஸ் நாட் அ வில்லேஜ் செஷன். ஃபர்ஸ்ட் வில்லேஜ் செஷன், ஒன்லி வில்லேஜ் செஷன் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்லின்னு சொல்லாமல் தெரியல. ஃபர்ஸ்ட் வில்லேஜ் செஷன் வந்துட்டு ஃபசில்பூரில் நடந்திருக்கு. யார் ப்ரிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜவஹர்லால் நேரு ப்ரிசைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 1938 ஹரிபுரா அப்படின்ற ஊரில் சுபாஷ் சந்திர போஸ் நேஷனல் பிளானிங் கமிட்டி அண்டர் நேரு தலைமையில், சேர்மன்ஷிப் ஆஃப் நேரு தலைமையில் நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்ற ஒன்று வந்து போடுறாங்க. திரிபுரி செஷனில் போஸ் வந்து மறுபடியும் பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் ஆகிறாரு. பட் ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது, ஏன்னா டிஸ்அக்ரிமெண்ட் வித் காந்தி. இப்போ வந்து 1939 செஷனில் வந்துட்டு 38 பிரசிடென்ட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிரசிடெண்டாக இருக்காரு இல்லையா. அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆல் இந்தியா லெவலில் நம்ம வந்து ஒரு மூமெண்ட்டை லான்ச் பண்ணணும், அப்போ வந்து நீங்கள் லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காந்திஜியிட்ட கேட்கும் போது, இப்போ மக்கள் எல்லாரும் தயாராக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஆல் இந்தியா இது மூமெண்ட் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது காந்தி வந்து இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பப்படி லான்ச் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் பேரில் லான்ச் பண்ணிக்கோங்க, நான் எந்த பொறுப்பும் ஏற்றுக்கிறதா இல்லை, இப்போ லான்ச் பண்ணுறது எனக்கு சரியாகவும் படலைன்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கருத்து வேறுபாடு வேற இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் 1939 திரிபுரி செஷனில் வந்துட்டு காந்தி வந்துட்டு அவரோட ஒரு நாமினியா பட்டாபி சீதாராமையா வந்து நிறுத்துறாங்க. இப்போ சுபாஷ் சந்திர போஸும் அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து எலெக்ஷன் நடக்கும்போது சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு எலெக்ட் ஆயிடுறாரு, வின் பண்ணிடுறாரு. அப்போ காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் நிப்பாட்டின ஒரு ஆளுக்கு வந்துட்டு நான் ஒரு நாமினேட் பண்ண ஒரு ஆள் தோத்துருக்காரு அப்படின்னா அது அவருக்கான தோல்வி கிடையாது, எனக்கான தோல்வின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. அப்ப இந்த கருத்து முரண்பாடுனால போஸ் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ராஜேந்திர பிரசாத் வந்து அதுக்கப்புறம் வந்து பிரசிடெண்டா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஆஃப்டர் போஸ் ரெசிக்னேஷன். இங்கேருந்து போஸ் வந்துட்டு ரெசிக்னேஷன் பண்ணனால ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இப்போ வந்து காங்கிரஸ் செஷன் அவர்
தான் ரிசைன் பண்றாரே தவிர காங்கிரஸ்ல இருந்து அவர் வந்து ரிசைன் பண்ணல. அதை நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு தனியா ஒரு பிரிவு இப்போ வந்து ஸ்வராஜ் பார்ட்டி மாதிரி சிஆர் தாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்றது காங்கிரஸ்குள்ளேயே இருந்துட்டு இவர் வந்து தனியா ஒரு பிளாக் ஆரம்பிச்சு இவரோட கருத்துப்படி இவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பெங்கால்ல எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1939. இப்போ இந்த காங்கிரஸ் செஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கல, அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நம்மளுக்கு குரோனாலஜியா கேட்டாங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு அழகா பண்ண தெரியும். பட் அதே மாதிரி எந்த டைம்ல யார் வந்து இருந்தாங்க, யார் வந்துட்டு எந்த முடிவை எடுத்திருக்கலாம், ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனல் எலிமினேஷனுக்காக இருக்கட்டும், நம்மளுக்கு சில நேரம் ரைட்டான நம்மள ஒரு கொஸ்டின் இப்போ வந்து யூபிஎஸ்சியில பார்க்குறோன்னா 2 ஆப்ஷன் வந்து நிற்போம். ஸோ எந்த ஆப்ஷன் நம்ம போகிறதுன்றதுக்கான ஒரு வயசான ஒரு லாஜிக்கலான ஒரு டிசிஷன் எடுக்கணும், ரேஷனலான ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு அடுத்த செட் வந்து நம்மளுக்கு 1940 ராம்கார் செஷன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மறுபடியும் வந்துட்டு நம்மளுக்கு பிரசிடெண்டா இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்றாங்க. To launch civil disobedience movement to reiterate the demand for complete independence demand காண்டி civil disobedience movement மறுபடியும் நம்மளுக்கு வந்து லான்ச் civil disobedience movement லைக் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நினைக்கிறேன் 1940. ஸோ இது மட்டும் நம்ம லைட்டாக செக் பண்ணிக்கலாம். எஸ், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இல்லை, சாரி, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் தான். என்ன அப்படின்னா ராம்கார் செஷன் வந்துட்டு காங்கிரஸோட செஷன் 1940 மார்ச்சில் நடக்கும்போது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் பிரசிடெண்டா இருக்காரு. அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1939 வந்துட்டு செகண்ட் வேர்ல்ட் வார் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு இந்தியன்ஸை கேட்காமையே பிரிட்டிஷ் இந்தியாவும் அந்த வாரில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிர்க்க வந்துட்டு போராட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் காங்கிரஸ் செஷனில் நம்ம வந்துட்டு இதை எப்படி எதிர்க்க போகிறோம் அப்படின்ற இந்த ஃபார்மில் நம்ம வந்து பிரிட்டிஷை எதிர்க்க போகிறோம் இதில் அப்படின்னு ஒரு இது வரும்போது நம்ம வந்து காந்தி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஈவன் நவ் காந்தி வாஸ் இன் ஃபேவர். இந்த மாதிரியான டைம்லையும் காந்தி வந்து பிரிட்டிஷ்க்கு தான் ஃபேவராக இருக்காரு. காந்தி வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் continued cooperation at the provincial level. He said that he would offer the British moral support during the war, but on a non-violent basis தான் moral supportல நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. However, Jawaharlal Nehru reiterated that complete independence for India must be a precondition for Congress to support British war effort. Okay, இதுக்கு நடுவில் சுபாஷ் சந்திர போஸ் அவர் தனியாக வந்து மிலிட்டன்ட் ஸ்டன் டைரக்ட் ஆக்ஷனில் அவர் வந்து இறங்கியிருக்கார். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது என்னன்னா 1940 ராம்கார் செஷன் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டெசிஷன் டு லான்ச் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் டு reiterate தி டிமாண்ட் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். 1946 நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன். இது வந்துட்டு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்போ இந்த செஷன் தான் இருந்திருக்கு. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் அப்போ ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருப்லானி தான் அப்போசிஷன் லீடராக இருந்திருப்பாரு. சுஜிதா கிருப்லானியோட ஹஸ்பண்ட் இவர். ஓகே, மீரட் செஷன் தான் ஐஎன்சி லாஸ்ட் அந்த இண்டிபெண்டன்ஸ் நடக்கும்போது லாஸ்ட் செஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். காங்கிரஸ் செஷன்ஸ் வர் நாட் ஹெல்ட் இன் 1935 and between 1941 to 45 due to Second World War. ஸோ அங்கங்கே வந்து காங்கிரஸ் செஷன்ஸ் வந்து நடக்கலை அப்படின்ற ஒரு இதையும் நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இப்போ ஓவராலாக நம்ம பார்த்ததுல வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபஸ்ட்டு செஷனோட பிரசிடென்ட் யார் இருந்தாங்க? WC பானர்ஜி. நெக்ஸ்ட்டு வந்து ஆனி பெசன்ட், அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி இன் 1917 காங்கிரஸ் செஷன் ஆஃப் கல்கத்தா. அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து சரோஜினி நாயுடு, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி 1925 கான்பூர் செஷனில். நெக்ஸ்ட் பத்ருதீன் தியாப்ஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ரைமத்துல்லா சயானி அப்படின்றவர் தான் செகண்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி இன் 1896 கல்கத்தா செஷன். இப்போ தான் நம்மளுக்கு என்ன இருந்திருக்கும், வந்தே மாதிரம் வந்து இது பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் ஜார்ஜ் ஜூலே அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் பிரசிடென்ட் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் அவங்க தான். அதுக்கப்புறம் வந்து அந்த செஷனோட இயர் கொடுத்துருக்காங்க 1888 அண்ட் அலகாபாத் செஷன். சங்கர நாராயணன் அப்படின்றவர் தான் வந்துட்டு
first and only Cabinet President of INC. Hakim Ajmal Khan was the only person to be appointed President of INC. அப்போ இவர் தான் வந்துட்டு ஐஎன்சியோட பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு, ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்கோட பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு, ஆல் இந்தியா கிலாஃபத் கமிட்டியோட பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காரு. 1896 அதாவது 12th செஷனில் தான் நேஷனல் சாங் வந்தே மாதரம், அதான் நம்ம இங்கே என்ன பார்த்தோம், சஹிமுத்துல்லா சயானி செகண்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி 1996 இங்கே தான் வந்து வந்தே மாதரம் நேஷனல் சாங்கா ஃபர்ஸ்ட் டைம் சங் பண்ணுறாங்க. அண்ட் தென் 1911 வந்துட்டு நேஷனல் ஆந்தம் ஜனகன மன்னவை சங் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். இதோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யார், பிஷான் நாராயண் தார், பிஷான் நாராயண் தார் அப்படின்றார். ஓகே, இப்போ வந்து ஓவராலாக நம்ம வந்து ஒரு ரீகேப் பண்ணிட்டு we will wind up the session. It's almost I think 35 minutes. ஸோ இன்னொரு 5 minutesல நம்ம படிச்சதெல்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு we will wind up. ஓகே, கொஞ்சம் பிட் லென்த்தி செஷனாக இருந்தாலும் முடிஞ்ச அளவு இதில் நம்ம வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் ரீகேப். ஓகே, இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு 6 செட்டாக வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படி செட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி இன்னுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் செட் நம்ம பார்த்த மாதிரி 1885 to 1888. ஓகே, ஃபர்ஸ்ட் செஷன் 1885 பாம்பேயில் நடந்திருக்கு. WC பானர்ஜி வந்துட்டு அதோட பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. 72 டெலிகேட்ஸ் வந்து அதில் இருந்திருக்காங்க. அண்ட் தென் ஏஓ ஹியூம் வந்துட்டு ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. தாதாபாய் நரோஜி ஃபர்ஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட். அண்ட் எக்ஸாக்ட் வென்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அதை வந்து பார்த்துருக்கோங்க. நெக்ஸ்ட் 1886 நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டியான கல்கத்தாவில் நடந்திருக்கு. தாதாபாய் நரோஜி 3 டைம்ஸ் வந்துட்டு ஐஎன்சியோட பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. இது அவரோட 200 இயர் ஆனிவர்சரி அப்படின்றனால இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் அவரை பற்றி. 1887 வந்து நெக்ஸ்ட் பாம்பே கல்கத்தாக்கு அப்புறம் அடுத்து இம்பார்ட்டண்ட்டான பிரசிடென்சி என்னது நம்மளுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி. அதில் சையத் பக்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் தான் பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு எடுக்கப்படுது. 1888 அலகாபாத் செஷன், ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர், ஜார்ஜ் உலே பிரசிடெண்டாக இருக்காரு. ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பிரசிடெண்டாக இருந்ததில். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இது ரெண்டும் நம்ம தனியாக பார்த்தோம், இந்த 2 செஷனும் கரெக்டாக. 1891 1896 நாக்பூர் செஷன், கல்கத்தா செஷன். அனந்தச்சர்லோ, நாக்பூரில் அனந்தச்சர்லோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் வந்து நேஷனல் அப்படின்ற வேர்ட் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 1896 இஸ் அன் இம்பார்ட்டன்ட் செஷன். வந்தே மாதரம் 150 இயர்ஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் சாங் பண்ணியிருக்காங்க. அடுத்த செட் வந்து நம்மளுக்கு 1905 to 1909. இதுதான் நம்மளுக்கு என்னது செகண்ட் செட். 1905 இது எப்படி ஞாபகிங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் செஷன் 1885. செகண்ட் செட்டில் நம்மளுக்கு வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். தேர்டு செட்டில் வந்து நம்மளுக்கு லக்னோ, பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றாங்க, லக்னோ. ஓகே, அடுத்த செஷன் நம்மளுக்கு காயா செஷன். ஓகே, காயா செஷனில் ஸ்வராஜ் பார்ட்டி தனியாக போயிருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது ஸ்வராஜ் பார்ட்டியோட ஃபவுண்டர் யார், சியாதாஸ், அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் செஷன் 1922 காயா செஷன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த செட் வந்து சைமன் கமிஷன் செட்டு. அடுத்த செட் நம்மளுக்கு LFHT அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது நம்மளுக்கு நம்மளோட ராம்கார் செஷன், மீரட் அண்ட் நியூ டெல்லி. ஓகே, நம்ம இந்த இடத்துல இருக்கோம். 1905 பனாரஸ் செஷன், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஜிகே கோகலே இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் மாடரேட்டுக்கும் என்னென்ன கான்ஃப்ளிக்ட் இருந்தது. அதில் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு சமிதி உருவாச்சு. ஸ்வதேஷ் பந்தப் சமிதி, அஸ்வினி குமார் தத்தா ஓட ஸ்வதேஷ் பந்தப் சமிதி உருவாயிருக்கு. அண்ட் தென் ட்ரெடிஷ்னல் பாப்புலர் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் மேலாஸ் ஆஃப் கணபதி ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோக் அட்டையர், அப்புறம் நேஷனல் சாங்கான அமர் சோவனர் பங்களா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாங் பண்ணியிருக்காங்க. சுதேச கீதம் சுப்பிரமணிய பாரதி எழுதுனது. பெயிண்டிங் வந்து அபனேந்திரநாத் தாகூர். சயின்டிஃபிக் ரிசர்ச் ஜெகதீஷ் சந்திர போஸ். நேஷனல் எஜுகேஷன் அண்ட் வெர்னாக்குலர் மீடியம் கொண்டு வந்திருக்காங்க. பெங்கால் நேஷனல் லாங்குவேஜ், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் நிறைய வந்து இருந்திருக்கு. ஓகே, இந்த செஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன். 1906 அடுத்து கல்கத்தாவில் இவங்க 2 பேருக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சார்பில் ஒருத்தர் சொல்கிறாங்க, மாடரேட் சார்பில் ஒருத்தர் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவில் தாதாபாய் நரோஜியை பிரசிடெண்ட்டாக போடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு 1907 சூரத் ஸ்பிளிட்டு, மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் நல்ல ஸ்பிளிட் உருவாகுது. சூரத் ஸ்பிளிட். ராஜ் பிகாரி கோஸ் அடுத்த வருஷமும் அவரே தான் இருக்காரு மெட்ராஸ் பிரசிடென்சியில். கான்ஸ்டியூஷன் ஆஃப் காங்கிரஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க.
1909 லாகூர் செஷன், மதன் மோகன் மலாவியா வந்துட்டு அதோட பிரசிடென்டா இருக்காங்க. எக்ஸ்பிரஸ் டிஸ்அப்ரூவல் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட். 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் வருது. ஓகே, அப்ப பிரசிடென்ட் வந்து மதன் மோகன் மலாவியா. செப்பரேட் எலக்ட்ரேட்கான டிஸ்அப்ரூவல இந்த செஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. 1911 கல்கத்தா செஷன், பிஷான் நரேந்திரன் தார். இது வந்து இம்பார்ட்டன்ட் செஷன். உங்களுக்கு நேஷனல் ஆந்தம் ஜனகணமனவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து சங் பண்றாங்க. அடுத்த செஷன் 1916 லக்னோ பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றாங்க. லக்னோ ஒன்று சேர்றாங்க. ஏசி மஜும்தார் ஏசி ஹோட்டலில் 2 பேரும் ஒன்று சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லக்னோல ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் தி 2 ஃபேக்ஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு முஸ்லீம் லக்னோ பேக்ட் ஒன்று சைன் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீக்கும் ஐஎன்சி. அப்போ இந்த இடத்துல ஒரு லக்கு நடந்திருக்கு. பிரிஞ்ச காங்கிரஸ்லேயே பிரிஞ்ச 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் கூட இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று சேர்றாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட்டை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஓகே, 1917 கல்கத்தா ஆனி பெசன்ட் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். ஏன்னா 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வருது. கல்கத்தா அதுக்கடுத்து வர செஷன்ல ஆனி பெசன்ட் பிரசிடென்ட் ஆனாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. 1919 அமிர்த்சர் ஜாலியன்வாலாபாத் பஞ்சாப்ல இருக்கு. அமிர்த்சர் மோதிலால் நேரு வந்து அதோட பிரசிடென்டா இருக்காங்க. நியூ கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றாங்க. ஜாலியன்வாலாபாத் மசாக்கர் நடக்குது. கிலாஃபத் மூவ்மெண்ட்கான அப்ரூவல் வருது. 1920 ஸ்பெஷல் செஷன் நாக்பூர் வீர ராகாச்சாரியா இருக்காங்க. நேஷனல் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. மூவ் பண்ணி அடாப்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஒரு காங்கிரஸ் கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டியை வந்து செட் பண்ணுறாங்க. லிங்குவிஸ்டிக் பேசிஸில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, 1922 காயா செஷன், சிஆர் தாஸ் ரீகான்ஸ்டியூஷன் பண்ணுறாங்க. ஜின்னா லெஃப்ட் ஆறாரு. 1922 ஜின்னா லெஃப்ட் தி காங்கிரஸ். அண்ட் 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் வந்து உருவாகி ஸ்வராஜஸ்னு தனியாக ஒரு குரூப் வந்து பிரிய பார்க்குது. 1923 காகிநாடா செஷன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட. ஸோ அவர் வந்துட்டு யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. சிஆர் தாஸ் வந்துட்டு ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ற பார்ட்டியை 1923 ஆரம்பிக்கிறார். ஓகே, தனியாக காங்கிரஸ்லேருந்து. 1924 பெல்காம் செஷன், எம்கே காந்தி ஒன்லி செஷன் presided by மகாத்மா காந்தி. 1925 கான்பூர் செஷன், சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி 100 years. 1927 சைமன் கமிஷன் ஒரு வந்த இது. அப்போ இது வந்து ஒரு தனி செட்டு நம்ம பார்த்துருந்தோம். சைமன் கமிஷன், மெட்ராஸ் செஷன், மெட்ராஸ் எம்ஏ அன்சாரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஏ அன்சாரி 1927 சைமன் கமிஷன். அடாப்டட் ரெசல்யூஷன் ஆன் பூர்ண ஸ்வராஜ். எப்போ வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது 1929 ஜவஹர்லால் நேரு. 1928 கல்கத்தா செஷனில் அப்பா மோதிலால் நேரு பிரசிடென்டாக இருக்காரு. 1929 லாகூர் செஷனில் ஜவஹர்லால் நேரு பையன் பிரசிடென்டாக இருக்காரு. 26th ஜானை இண்டிபெண்டன்ஸ் டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. சிவில் டிசோபீடியன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. 1930 சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணாங்க. இதே 1947 அப்போ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்போ வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட் எல்எஃப் லக்னோ ஃபசில்பூர் ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடென்டாக இருந்தார். புஷ் டுவர்ட்ஸ் சோஷியலிஸ்ட் ஐடியா பை நேரு. ஃபசில்பூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன் வில்லேஜ் செஷன். ஓகே, வில்லேஜில் நடந்த முதல் செஷன். நெக்ஸ்ட் ஹரிபுரா திரிபுரி பிரசிடென்ட் அந்த சுபாஷ் சந்திர போஸ். நேஷனல் பிளானிங் கமிட்டி 1938 கொண்டு வராங்க. அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் நேரு. 1939 திரிபுரி செஷன், சுபாஷ் சந்திர போஸ் வந்து மறுபடியும் பிரசிடென்டா இருக்காரு. பட் காந்தியோட ஏற்பட்ட அந்த டிஸ்அக்ரிமெண்ட்னால அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு ராஜேந்திர பிரசாத் வந்து அந்த ரிமைனிங் பீரியட்க்கு பிரசிடென்டா இருப்பாங்க. அண்ட் தென் 1939 சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ்குள்ளேயே அந்த பிரசிடென்ட்லேருந்து ரிசைன் பண்ணி பிரசிடென்சிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு தனியாக ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் 1939 ஸ்டார்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் 1940 ராம்கார் செஷன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிசிஷன் டு லான்ச் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் காண்டி. ஓகே, டிமாண்ட் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். அண்ட் தென் 1946 மீரட் செஷன். இதுதான் வந்து என்னன்னா லாஸ்ட் செஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். காங்கிரஸ் செஷன்ஸ் எந்தெந்த வருஷம்லாம் வந்து ஹெல்ட் ஆகலை அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, நியூடெல்லி 1947 நியூடெல்லியில் ராஜேந்திர பிரசாத் வந்து லாஸ்ட்டாக ஐஎன்சியோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக டபிள்யூசி பானர்ஜி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, ஆனி பெசன்ட் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட், சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட், பக்ருதீன் ஜாப்ஜி ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, ரஹிமத்துல்லா சயான் செகண்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. இன் 1896 கல்கத்தா செஷனில் இங்கே தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, நேஷனல் சாங் வந்தே மாதரத்தை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சங் பண்ணாங்க. ஜார்ஜ் ஜூலே ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் எப்படின்னா சொல்லலாம். 1888 அவர் வந்து அலகாபாத் செஷனில் பிரசிடென்டாக இருந்தார். சங்கரன் நாராயணன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கேரளைட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஹக்கீம் அஜமல் கான் அப்படின்றவர் தான்
ஒரே பர்சன்ட் ஐஎன்சிலையும் பிரசிடெண்டாக இருந்திருக்காங்க, ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்லையும் பிரசிடெண்டாக இருந்திருக்காங்க, ஆல் இந்தியா கிலாஃபத் கமிட்டிலையும் பிரசிடெண்டாக இருந்திருக்காங்க. ஓகே, 1911 நேஷனல் ஆந்தம் ஜனகணமன. ஓகே, அதோட பிரசிடெண்டாக இருந்தவர் யார் நம்ம பார்த்துருந்தோம், பிஷான் நாராயண் தாஸ். திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருங்க, திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருங்க. இந்த இடத்துல நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து க்ரொனாலஜியாகவும் அட்ரஸ் பண்ண முடியும். அந்த எந்த இடத்துல யார் டெசிஷன் மேக் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக இருந்தாங்க, என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தது, அந்த விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த செஷன் என்ன போடலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு அடுத்து வேறு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.